தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த தயவுக்காக தேவனை நன்றியுடைய இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு வேத வசனத்தை நாம் படிக்கலாம். என்னாகும் புஸ்தகத்தில் 23 அதிகாரம் 21 வசனத்தை நாம் படிக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலேயாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி சொல்லுகிறார். ஆனால் அவன் சபிக்க மனதற்றவனாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அந்த வருஷத்தை மறுபடியும் படிக்கலாங்களா? அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை பார்க்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களிலே குற்றத்தை அவர் பார்க்கிறதில்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ராஜாவுடைய ஜெய கம்பீரம் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது என்று பிலேயாம் சொல்கிறார். அப்படியானால் அந்த ஜனங்களை நான் சபிக்க மாட்டேன், ஆசீர்வதிப்பேன் என்கிறதான வார்த்தை இருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசிக்கும் இடமில்லாமல் போகிறது. பிலேயாம் சொல்கிறான், நான் அவர்களை சபிக்க மாட்டேன். ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஜனங்கள், ராஜா என்றால் தேவன், அவர் தேவனுடைய ஜனங்கள், அவர்களை சபிப்பதற்கு எனக்கு அருகதை கிடையாது. நான் சபிக்க மாட்டேன், வேணும் என்றால் ஆசீர்வதிப்பேன். பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அன்றானவர்களையே இஸ்ரவேலை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் உலக நாடுகளிலே விசேஷமாகப்பட்டவர்கள். தேவன் அவர்களை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலே அவர்களை தேவன் விசேஷப்படுத்தியிருக்கிறார். உன்னை சபிக்கிறவனை அவர் சபிப்பேன் என்று சொல்கிறார். யார் உன்னை ஆசீர்வதிக்கிறானோ அவனை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறவனை தேவன் சபிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னொரு வார்த்தை சொல்கிறேன், அவர்களுடைய ஆத்துமாவை யார் நேசித்து ஆதரிக்கிறார்களோ அவர்களோடு கூட தேவன் இருப்பார். என் ஆத்துமாவை நேசித்து ஆதரிக்கிறவர்களோட தேவரீர் இருக்கிறீர் என்று வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவன், அவருடைய ஆத்துமாக்களை உதவி செய்கிறவர்களோட தேவன் இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் தேவன். யாரும் அவர்களை சபிக்க முடியாது. அவர் சபிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. தேவ ஜனங்களே, அது எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேலர்கள் இப்ப இருக்கிறார்கள். சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, பலர் சொல்லுகிறார்கள், நம்மையும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார். நம்மையும் இஸ்ரவேல் ஜனங்களோட ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரங்களும் உண்டு. அப்படியானால் நம்மை தேவ ஜனங்களாகிய நம்மை சபிக்கிறவனை தேவன் சபிப்பார், ஆசீர்வதிக்கிறவனை தேவன் ஆசீர்வதிப்பார். அவன் நம்முடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறவனோடு தேவன் இருப்பார். நம்மை ஆதரிக்கிறாதவன் எந்த மனிதனானாலும் சரி, அவனோடு தேவன் இருப்பதில்லை. அவன் தேவ மனிதனா இருக்கலாம், அவன் பெரிய ராஜாவா இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, உன்னை ஆதரிக்காத, உன் ஆத்துமாவை ஆதரிக்காத ஒரு மனிதன் இருப்பானால் அவனோட தேவன் இல்லை என்பதுதான் உறுதி. நீ வசதி இல்லாமல் இருக்கலாம், செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம். அருமையானவர்களே, நீ நல்ல தெய்வ மனுஷனா இருக்க வேண்டும். நீ தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு உண்மையா என் விதிகளை மீறாதிருப்பாயாக என்று தேவன் சொல்கிறாரே, அந்த விதிகளை பிரமாணங்களை மீறாமல் நீ உத்தமமாய் வாழ்வாயானால் உனக்கு வசதி இல்லாமல் போகலாம், பணம் இல்லாமல் போகலாம். அருமையானவர்களே, உன் பலம் இல்லை, வசதி இல்லை என்பதற்காக ஒரு ஊழியக்காரன் உன்னை உதாசீனப்படுத்துவானால் அவனிடத்தில் தேவன் இல்லை என்பதுதான் உறுதி. அவன் சாத்தானுடைய தூதனானவனாய் இருக்கிறான் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிப்படுத்துகிறேன். பணக்காரனுக்கு ஒரு பேச்சு வரவேற்பு, ஏழை பண்ணவனுக்கு ஒரு பேச்சு வரவேற்பு.
ஏழப்பட்டவனை கண்டிக்கிறான், பணக்காரனை அவன் புகழ்ந்து பேசுகிறான். இவன்லாம் சாத்தானுடைய தூதுவர்கள். அன்பானவர்களே, நீ ஏழ்மையா இருக்கலாம், ஆனா தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாயா? தேவ பிரமாணங்களுடைய வாழ்கிறாயா? தேவ பிரமாணம் சொல்கிறார் இவர்னா உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு 10 கட்டளைகள். தேவனுடைய வாய் சொல்லிட்டு விரல் எழுதிற்று. அருமையானவர்களே, இதை உங்க உள்ளங்களிலே பதிய பண்ணுகிறேன். ஒரு நேரம் இல்ல, ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் என் ஊழியத்தில் முதல் அஸ்திபாரம் ஆதாயம் முன்னே வைக்கிறதான பெரிய பிரதிபலிப்பு எல்லாமே பிரமாணம் தான். என் ஊழியமே பிரமாணத்தை ஒத்துதான் இருக்குது. அதான் எனக்கு பேசிக் உபதேசமே தேவனுடைய பிரமாணங்கள் தான். தேவ பிரமாணத்தை வாழ்கிறான். 89ல இருந்து 88 தேவன் இதை பத்தி பேசிக்கொண்டே இருந்தார். 89ல தேவன் எனக்கு உறுதிப்படுத்தினார். அது அப்படி எப்படி இருந்தாலும் இதை பிரதானப்படுத்தி பேசக்கூடாது என்ற இடத்துல தர்க்கம் பண்ணினதுனாலதான் நான் ஸ்டிபியை விட்டு வெளியில வந்தது. காரணம் அதுதான். ஒரு ஊழியக்காரன் சொன்னான், பாஸ்டர், லோக்கல் பாஸ்டர், தேவனுடைய பிரமாணங்களை தூர போடு, நம்ம உபதேசத்தை நீ எடுத்து முதன்மையா பேசுன்னு சொல்றான். உபதேசம் எங்க இருந்து வந்தது, யார் இடத்துல இருந்து வந்தது, எங்க காப்பி எடுத்து உபதேசம் கொடுத்தார் ஆள்வின் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அன்பான தேவ ஜனமே, கவனமாய் கேள். பிரமாணம் உபதேசம் என்றால் பிரமாணம் தான் உபதேசம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவபலி. இதான் உபதேசம். இதான் பைபிள் தான் உபதேசம். இதுக்கு மிஞ்சின உபதேசம் எங்க இருந்து கொண்டு வந்துட்டாங்க? உபதேசம் எங்க இருந்து வந்தது? இந்த ஊழியம் எந்த அஸ்திபாரத்து மீது கட்டப்பட்டது? அருமையான தேவ ஜனமே, தேவ பிரமாணங்களை கை கொள்வதோட நீ பிரமாணங்கள் கை கொண்டு வாழ்வையானால் தேவனுடைய ஆத்மா உன் மீது பிரியமா இருக்கும். தேவனை விட்டு விலக மாட்டார். நீ வசதி இல்லாமல் இருக்கலாம். எந்த தீர்க்கதரிசி வசதியாய் வாழ்ந்தார்கள்? அதிகமாய் இல்லை. தேவனை மட்டும் விட்டு விடவில்லை, தேவனோடு மட்டும் இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால உன்னை யார் உதாசீனப்படுத்தினானோ அவனை விட்டுவிடு. அவனோடு கூட தேவன் இல்லை என்பதுதான் உறுதி. உன் ஆத்துமாவை அங்கீகரித்து, உன்னை ஆதரித்து, உன்னை நேசித்து, உனக்கு உதவி செய்கிறானா, உன்னை கனப்படுத்துகிறானா, அந்த தேவனுடைய ஊழியக்காரன். அவன் தேவனுடைய ஊழியக்காரனா இருப்பான். இவைகளை செய்யாதவன் அவன் சாத்தானுடைய தூதுவன். வெள்ளை துணியெல்லாம் போடலாம், பிரசங்கம் பெருசா பண்ணலாம், எல்லா செல்வாக்குகளும் இருக்கு. பாருங்க, நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். கார்ல வந்தா அவனுக்கு ஒரு மதிப்பு, ஏழப்பட்டவன் நடந்து வந்தா அவனுக்கு ஒரு மதிப்பு. அன்பானவரை, அவனை பார்த்து, ஏழ்மையானவனை பார்த்து அவன் முகத்தை திருப்புகிறான். பல பேரை நான் பார்த்துட்டேன். கார்ல வரான், வசதி இருக்கிறதுனா கை கொடுக்குகிறான். வாங்க 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 வாங்க, அட போடா எச்ச பொறுக்கி. அருமானு இப்படிப்பட்டவன் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை, அவன் சாத்தானுடைய தூதுவன். வீடையாம் எல்லாருக்கும் சொல்லுகிறார், நான் அவர்களை சவிப்பதில்லை, அவர்கள் தேவ ஜனங்கள். அவர் ராஜாவின் கம்பீர தொனி, கம்பீரம் அவருக்குள்ள இருக்கிறது. ராஜா அவரை ஆளுகை செய்கிறார். எப்படி நான் சபிக்க முடியும்? வீடையாமுக்கு இருக்க இந்த வெளிப்பட்டு இந்த முட்டாள்களுக்கு கிடையாது. தேவ ஜனங்கள் தேவ பிரமாணங்களை கை கொள்ளுங்கள், தேவனே உங்களை கனப்படுத்துவார். இந்த கீழ்த்தரமானவர்கள் தேவையில்லை. இவன் சாத்தானுடைய தூதுவன். நான் ஏழைகளை கனப்படுத்துவேன், படித்தவனை கனப்படுத்துவேன், படிக்காதவனை கனப்படுத்துவேன், கருப்பனையும் கனப்படுத்துவேன், சிவப்பனை கனப்படுத்துவேன். எனக்கு இதுதான் என் பரிசுத்தம் அவர் சொல்லிக் கொடுத்தார். எல்லாவரையும் சமமாய் வைக்க வேண்டும். எல்லார் மீது ஒரே மாதிரி அன்பு செலுத்த வேண்டும். ஓய்ந்தவனுக்கு ஒரு அன்பு, தாழ்ந்தவனுக்கு ஒரு அன்பு அல்ல. பணக்காரனுக்கு ஒரு அன்பு, ஏழப்பட்டவனுக்கு அன்பு என்று தனித்தனியா வைக்க கூடாது. சமமாக வைத்து அவர்களை மீது அன்பு செலுத்தி அவர்களை அரவணைத்து கொண்டு போகிறதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய விசேஷ தன்மை என்று எனக்கு ஒரு சண்டர் பாஸ்டர் சொல்லிக் கொடுத்திருக்கார். டிபிஎம்ல கற்றுக்கொண்டதுதான் எல்லாமே. வெளியே என்ன கற்றுக்கொண்டேன்? அவ்வளவு பொம்பளை பொறுக்கியா இருக்கான், பிராடா இருக்கான், திருடன், கொள்ளைக்காரன், கல்லனும் கொள்ளைக்காரமா இருக்கிறான். யாருக்கிட்ட உண்மையான சொத்து இருக்கா? ஊழியக்காரங்கிட்ட தேடி பாருங்க, அதிகம் கிடையாது. பொய் சொல்லி ஏமாத்தி நான் அப்படி பண்ண போறேன், நான் இப்படி பண்ண போறேன்னு சொல்லி வெள்ளையர்களை ஏமாத்தி வாங்கின பணங்கள் நிறைய இருக்கிறது. அவர்கள் எங்க போவார்கள்? ஐஸ்வர்ய மயக்கம். ஒரு பிரமாணங்களை கை கொண்டு இருக்கிற ஒரு தேவ மனிதன் ஏழ்மையான இருந்தாலும் அவனை உதாசீனப்படுத்துறான். அவனிடத்துல தேவன் இல்லை. அதனாலதான் அந்த ஏழ்மையான ஊழியக்காரன், ஏழ்மையான தேவ ஜனத்தில் ஒருவனை அவன் உதாசீனப்படுத்துகிறான். உன்னை நீ பிரமாணத்தினுடைய வாழு. தேவ ஜனமே, உன்னை கனப்படுத்துகிறவர் தேவன். உன் ஆத்துமாவை ஆதரிக்கிறவனோட தேவன் இருப்பார். உன் ஆத்துமாவை ஆதரிக்காதவனோட தேவன் இருக்க மாட்டான். நீ ஏழ்மையா இருக்கிறதா தான் அந்த ஊழியக்காரன் உதாசீனப்படுத்துறான். அவனோட தேவன் இல்லை என்பதை இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறேன்.
உம்மை நேசிக்கணும், உம்மை அரவணைக்கணும். அன்பான தேவ ஜனமே, தேவன் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் அந்த வீடியாம் சொல்கிறார், அவர்கள் தேவ ஜனங்கள், ராஜாவினுடைய ஆளுகையில் இருக்கிறார்கள், ராஜ புத்திரர்களாக இருக்கிறார்கள், ராஜாவுடைய வழிநடத்தலில் இருக்கிறார்கள். அவர்களை நான் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாதுயா. அவளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேலியாம்குள்ள இருந்த வெளிப்படுத்தல் இன்றைக்கு யாருக்குமே இல்லை. சில ஊழியக்காரர்கள் தேவ ஜனங்களை எச்சரிக்கிற தேவையில்லாத எச்சரிக்கை. பணம் கொடுக்கிறவனை எச்சரிப்பியா நீனு? தேவனுடைய ஊழியக்காரன் சொல்ற சாத்தானுடைய தூதனே, ஒரு ஏழ்மையான மனுஷர்களை தேவ ஜனங்களை எச்சரிக்கிறாயே, ஒரு பணக்காரனை எச்சரிக்க முடிய தைரியம் இருக்கா அவனுக்கு? நீ சாத்தானுடைய தூதுவன். தேவன் உன்னை கடிந்து கொள்ளும் காலம் வரும். தேவ பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதிங்க. தேவ ஜனங்களை தேவ பிரமாணங்களை அத்தியாவசியப்படுத்துங்க. அப்பதான் தேவனுடைய கணம். ஒரு நாள் சொல்வார், நான் உன்னை அறியேன். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அப்படின்னு அர்த்தம் என்கிட்ட இவ்வளவு செல்வாக்கு விலை உயர்ந்த கார்கள் இருக்கிறது, பெரிய மாளிகையில் இருக்கிறது, இத்தனை லட்சம் பணங்கள் இருக்கிறது, சொத்து இருக்கு, எல்லாம் ஏன்னா அப்பனை சம்பாத்தி வச்சா அவளும் தேவன் கொடுத்த பணம். இதை வச்சிருக்கா, நீ ஃப்ராடு பண்ணி வாங்கிங்க. ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக் கொள்வான்? இன்கம் டேக்ஸ்காரன் வந்து வாரிக்கு போறான். அன்பான ஊழியக்காரனே, தேவ ஜனங்கள் மீது அன்பு செலுத்து. தேவனுங்களை ஜனங்களை நேசி. இல்லைன்னா தேவன் முன்ன தள்ளிடுவார். அவங்க வருவாங்க, 6000 உட்காந்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத காணிக்க போட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர்களை நேசிக்கிற, அவர் ஆத்மா மீது அன்பு செலுத்துகிற தேவனுடைய ஊழியக்காரனை தேவன் பார்க்கிறார். உன்னோட தேவன் இருக்கணும்னா நீ ஏழைகளுடைய ஆத்மாவை அங்கீகரித்துக்கொள். அவர்களுக்கு வந்து தேவையில்லாத ஆலோசனை கொடுக்காதே, அவர்களை அரவணைத்துக்கொள், அவர்களை வழிநடத்து, அவர்களை சபிக்காதே, அவர்களை ஆசீர்வதி. முடிந்தாலும் அவருக்கு உதவி செய். நாங்கள் அப்படிதான் செஞ்சோம். டிபிஎம்ல ஏழப்பட்டவர்களுக்கு சபையில் உள்ள காணிக்கையெல்லாம் ஏழப்பட்ட விசுவாசிகளுக்கு கொடுப்போம். நாங்கள் வீடு ஒத்து போயிருக்கா இல்லையா, நாங்கள் பணம் கொடுத்து வீடு கட்டி கொடுப்போம். டிபிஎம்லின் பரிசுத்தவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான். ஏழ்மையாய் கஷ்டப்படுகிற விசுவாசிகளை நாங்கள் உதவி செய்து அவர்களை வாழ வைப்போம். ஆனால் சொல்லி காட்ட மாட்டோம். இவர்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுத்தேன், அவளுக்கு துணி வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். வெளியவே தெரியாது. எத்தனையோ விசுவாசிகளை நாங்கள் வாழ வைத்திருக்கிறோம். அவைகளை நாங்கள் வெளியே சொல்லவே மாட்டோம். நீங்கள் சொல்லாதீங்க, சொன்னால் எனக்கு தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல மாட்டார்கள். அவர் கையில் பணம் கொடுத்து விடுவோம், எடுத்துட்டு போங்க. ஒரு விசுவாசிகிட்ட கொடுப்பேன், தாங்க அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் அப்படின்னு நாங்கள் மறைந்து கொள்வோம். ஒரு நல்ல மனிதன் அந்த பணத்தை அவர் கொடுத்தது போல் தான் கணக்கில் இருக்கும், நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அப்படிதான் தேவ ஜனங்களை நாங்கள் வாழ வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மாவை ஆதரிக்கிறோட தேவன் இருக்கிறார். உன் ஆத்மாவை ஆதரிக்கிறார்களோட தேவன் இல்லை என்றுதான் உறுதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. சர்வவல்லமை தேவனே, இந்த மக்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஆசீர்வதி என் ராஜா, எனக்கு சமயம் இல்லை, இவரை ஆசீர்வதித்து வழி நடத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.